வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். குரு பகவான் என்பவர் ஒரு ராசிக்கு நல்ல இடங்களில் இருந்தால், பேச்சு பெற்று அமர்ந்தால் நற்பலன்களுக்கு குறைவிருக்காது. இதே குரு பகவான் கெட்ட இடங்களில் அமர்ந்துவிட்டால், கெட்ட இடத்துல உட்காந்தா என்ன நடக்கும்? முதல்ல காசு பணம் விரயமாகும், இல்லை செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது. செய்கிற தொழிலில் வருமானம் இல்லைன்னா ஒன்று கடனாளியாக மாறணும், இல்லை நோயாளியாக இருக்கணும். இப்படி இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. காசு பணம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் மதிப்பையும் மரியாதையும் மற்றவர்கள் இடத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாது. எவ்வளவு நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, உடன்பிறப்பாக இருந்தாலும் சரி, இரத்த பந்தங்களாக இருந்தாலும் சரி, காசு பணம் இல்லையா? காசு பணம் இல்லாதவர்களை பார்க்கின்ற பார்வையாகப்பட்டது ஏளனமாகவும், ஒரு தீண்டத்தகாத மனிதர்களைப் போல் பார்ப்பது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மனிதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம். பணம் மட்டும் பெருசு கிடையாதுங்க. வாழ்க்கையில் முதல்ல அன்பு, ரெண்டாவது பாசம், மூணாவது நேசம், இப்படியெல்லாம் கூட நம்ம தத்துவம் பேச முடியும். ஆனால் பாசத்தை வச்சுப்பார், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பலன் எப்படி இருக்குன்றதை அனுபவத்தில் பார்க்கலாம். அன்பை வைத்துப்பார், அது செல்லா காசாக மாறுவதை கண்முன்னே காணலாம். காசு பணம் இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கை மிகவும் கசப்பான உணர்வுகளையும் கசப்பான சில விஷயங்களும் தந்துவிடும். காசு பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? இல்லை. ஒரு மனிதனுக்கு சம்பாத்தியம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவது தான் அந்த பணம். சரி, குரு பகவான் வைகாசி மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். டேட்டு டைமெல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டுருக்குறோங்க. இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சில மாற்றங்கள் என்பது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, காசு பணத்தால் ஒற்றுமையாக வாழ்ந்தவர்கள் யாரும் கிடையாது. உன்னுடைய தகுதி உனக்கு தெரிய வேண்டுமா? கடன் வாங்கிப்பார். உன்னுடைய மரியாதை உனக்கு வேண்டுமா? அதிகப்படியாக வேண்டுமா? பணத்தை சம்பாதித்துப்பார். இதுதான் ஒரு தத்துவம். சரி, இப்போது மேசராசி எடுத்துக்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தார். இப்போவே நல்ல பலன் கிடையாது. இதற்கப்புறம் அவர் 4ஆம் இடத்திற்கு போவார். 4ஆம் இடம் என்பது உடல் நலத்தில் பாதிப்பும், தாயாதி வழி உறவுகளால் சில மனக்கசப்பான விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார். வண்டி வாகனங்களில் அடிக்கடி பண விரயமாகும். வீடு, வண்டி, வாகனம் இவைகளால் ஏதாவது பணச்செலவு ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, தொழில் செய்கிற தொழிலில் வருமானம் இருக்காது. தொழில் என்று வந்துவிட்டாலே சொந்த தொழில் செய்கிறவங்க தான் பரவாயில்ல, அரசாங்க ஊழியர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களும் மேலதிகாரிகளும் அவர்களை போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்துடுவாங்க. எது தொட்டாலும் குற்றங்களை கண்டுபிடிப்பது இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற காலத்தில். இது ஒன்றும் நிரந்தரமாக 4ஆம் இடத்துல 5 வருஷம் இருக்க போகிறதில்ல. ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நிலைமை மாறும். சரி, அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து விட்டால் 2 வருஷம் கெட்ட நேரங்க. பயந்துராதீங்க. ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க, சனி பகவான் இருக்கிறார்.
2 வருஷம் கெட்ட நேரம்னோடனே மனசு படப்படன்னு ஆகிடு போகுது. அப்படியெல்லாம் ஆக வேணாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் பயிற்சி பெற்று 2ஆம் இடத்தில் இருந்து பயிற்சி பெற்று 3ஆம் இடத்திற்கு போயிட்டார். அதிலிருந்து வக்ரம் பெற்று 2ஆம் இடத்தில் தற்காலிகமாக இருக்கிறார். அடுத்தது 3ஆம் இடத்திற்கு போயிட்டார்னாக்கா 3லிருந்து 4, 4க்கு அப்புறம் பயிற்சி பெற்று 5ஆம் இடத்துக்கு போனால் தான். அதனால தான் சொன்னோம், பயமுறுத்தணுன்ற எண்ணத்தில் சொல்லலை. ஆனால் குரு உங்களுக்கு பலமாக இல்லாவிட்டாலும் சனி பகவான் யோகக்காரகனாக இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் மதிப்பு, மரியாதை, சுய கௌரவம், வருமானம், தொட்டது துலங்குவது, நினைச்சது நடக்க, இதுக்கெல்லாம் குருவின் துணை வேணும். குரு பகவான் பலமாக இருந்தால் இதுக்கு எந்த தடையும் இருக்காது. குரு பகவானே கெட்டு விட்டால் உங்களுக்கு நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது சில மனக்கசப்பான விஷயங்களும் நடந்துவிடும். அதுவும் காசு பணத்தால் தான் இருக்கும். மிக கவனமாக இருக்கணும். அடுத்தது கடகம். கடகராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஜென்ம ராசியில் வந்து அமரப்போகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொட வைத்து, சுட வைத்து, பட வைப்பதில் சனி பகவானுக்கு நிகர் சனி பகவான் தான் சொல்லுவாங்க இல்லையா, குரு பகவானும் செய்வார். உங்களுக்கு நல்ல பெயர் இருக்காது. நல்லதே செய்தாலும் நல்ல பெயர் வராது. குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. கலக குரல் அதிகரிக்கும். தொட்டதுக்கெல்லாம் குற்றம். உங்கள் மேலே குற்றமும் குறையும் சொல்லி அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். என்னவோ நீங்கள் என்னவோ வேத்து கிரகவாசி மாதிரியும் உங்களை பார்த்து ஆகாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. ஒரு 6 மாதம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பித்து விடும். குரு பகவான் யார்? உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் உச்சம் பெறுகிறார். உச்சம் என்றால் என்ன? உச்சம் என்றால் நல்லது நடப்பதாக இருந்தால் 100%, கெட்டது நடப்பதாக இருந்தால் அதே 100%, எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்வது தான் உச்சம். இப்போ உச்சம் பெற்று கடகராசியான உங்களுடைய ஜென்ம ராசியில் அமருவதால் யாரும் உங்களுக்கு எதனாலும் நன்மை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. 6 மாதங்கள் குரு பகவான் பயிற்சி பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் அமரும் போது அதிகப்படியான துன்பங்களாகத்தான் இருக்கும். பொறுமை மிக அவசியம். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 4 ராஜ கிரகங்களும் பாதகமாயிடுச்சு. முதல்ல தசாவை பார்க்கணும். சொந்த ஜாதகத்தில் தசாவை பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் தான் மன உறுதி வேணும். மன உறுதியாக அஸ்தி வாரமே ஆடி கிடக்குங்க. எங்கேருந்து மன உறுதி வருதுன்னு கேட்டிங்கனாக்கா 5 வருஷமாக பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம். கண்டக சனியில் தப்பு பண்ணாதீங்க, அஷ்டம சனியில் மாட்டிப்பீங்க. கண்டக சனியில் யாரையும் நம்பாதீங்க, அஷ்டம சனியில் உங்களை மாட்டி விட்டுட்டு ஓடிடுவாங்க. கண்டக சனியில் யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க, அதுவே உங்களுக்கு உபத்திரவமாக வரும். கண்டக சனியில் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க, அதுதான் யமனா நிற்கும். கண்டக சனியில் தப்பு தவறு செய்யாதீங்க, அந்த தப்பு தவறு எல்லாமே அஷ்டம சனியில் மாட்டிப்பீங்க. இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கேட்டவங்க பாடுமேலு, கேட்டவங்க மட்டும்னா அதே வழியிலே போயிருக்க போகிறாங்க. நடப்பதை பார்த்துக்கலான்னு போயிருப்பாங்க. ஏன்னா சிம்ம ராசியாச்சே, தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க தான். அதுக்கு இந்த காலம் சரியில்லை. பொறுமையாக இருங்க. குரு பகவான் 12ஆம் இடத்தில் வந்தால் அடுத்தது ஜென்ம ராசி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடத்துக்கு வருவார். அதனால் மிக பொறுமை அவசியம். தனிப்பதிவை புறம் கேட்டு பயன்பெறுங்க. அடுத்தது துலாம் ராசி. ராசிக்கு 10ல் வருவது கேது பகவானும் மாறுவார், உங்களுக்கு குரு பகவானும் மாறுவார். ஒரு 6 மாதம் பொறுமையாக இருக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் சரி பண்ணிக்கலாம். பெருசாக பாதகன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி வரும், விரயங்கள் வரும், தொழிலில் உங்களுக்கு பின்னடைவும் வருமான குறைவும் ஏற்படும். பொறுமையாக இருங்க. அதுக்கடுத்து தனுசு ராசி. மிக கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் இருக்கிறார். நோய், கடன், பகை, தேவையில்லாத பிரச்சனை, விரயம், பொருட்கள் திருடு போவது, வீணான பண விரயமாவது, சொந்தங்களில் பிரச்சனை ஏற்படுவது, இதெல்லாம் ஏற்படும். உடம்பை பத்திரமா பார்த்துக்குங்க. 6 மாதம் தானே, பொறுமையாக இருங்க. கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார்.
இது ஒரு மனிதனை எப்படியெல்லாம் அலைய வைக்கணுமோ அப்படியெல்லாம் அலைய வைக்கணும். ஏற்கனவே நாங்கள் அப்படி தாங்க சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேலை போச்சு, பணம் போச்சு, நிம்மதி போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஆமாம், இல்லை ராகுக்கு எதுவும் சரியில்லை, சனியும் சரியில்லைனாக்கா எல்லாமே போதான் போவோம். இப்போ குருவும் சரியில்லாமல் போக போகிறாரு. அதனால் பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு 5 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த மதிப்பு மரியாதைலாம் இப்போ கிடையாது. எல்லாமே உங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஒரு நிராயுத பாணியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இந்த குரு பெயர்ச்சி வக்கர நிவர்த்தி பெற்று அமர்ந்து 6ஆம் இடத்தில் ஒரு 6 மாதம் உங்களுக்கு தொல்லையை கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு பேச்சு ஆகிறார் பார்த்தீங்களா? அப்பொழுது இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதும் நன்மையும் சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.